ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலில் வர எல்லா வீடியோக்களும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இடையிலேயே பிரேக் பண்ணி நம்மளோட ரெகுலர் வீடியோக்கு பதில் இடையில இந்த வீடியோ ஏன் போடுறோம் அப்படின்னா, பாராளுமன்றத்தில் நம்முடைய பிஜேபி கவர்மெண்ட் தமிழக விரோத இந்த டீலிமிட்டேஷன் தொகுதி சீரமைப்பு பில்லை கொண்டு வந்தாங்க. அதை பாஸ் பண்ணுங்கிறதுக்காக, அதை மறைக்கிறதுக்காக ஒரு விமன்ஸ் ரிசர்வேஷன் பில், மகளிர் இட ஒதுக்கீடு பில்லையும் கொண்டு வந்தாங்க. இந்த பில்ல முதல்ல இந்த பில்லை எடுக்கிறதுக்கு முன்னாடி இது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் சொல்லுவாங்க. அதாவது அரசியலமைப்பு ஒரு சீர்திருத்தம். அப்படி பண்றதுக்கு இருக்கிற மெம்பர்கள்ல 2/2 மெஜாரிட்டிமாங்க. அதாவது 543 பேர் இருந்தாங்கன்னா 362 பேர் அதை ஒத்துக்கணும். அப்போ முதல்ல இது ஒத்துக்கலாமான்னு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், அது 131வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ல விமன்ஸ் பில், 132வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ல டீலிமிட்டேஷன் அதாவது தொகுதி சீரமைப்பு பில். முதல்ல விமன்ஸ் பில் எடுத்து எல்லாரும் பேசுறாங்க. அந்த விமன்ஸ் பில்லோட கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் மேல வரும்போதே அந்த அமெண்ட்மெண்ட் போல எடுக்கலாமான்னு ஓட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பில்ல ஓட் பண்ணுவாங்க. அமெண்ட்மெண்ட்ல வந்து 2/3 பாஸ் பண்ணும். அப்ப அந்த 131வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டை லோக்சபா இன்னைக்கு தன்னோட இதுல எடுத்து அவங்க பாஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுல அந்த 2/3 மெஜாரிட்டி அவங்களுக்கு கிடைக்கவில்லை. 298 பேர் வேணும்னு ஓட்டு போட்டாங்க. 211 பேர் வேண்டாம், இது தவறு, இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டு அந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பில் ஃபெயில் ஆயிடுச்சு. அதாவது விமன்ஸ் ரிசர்வேஷன் பில் ஃபெயில் ஆயிடுச்சு. இது ஏன் இந்த விமன்ஸ் ரிசர்வேஷன் பில்ல கொண்டு வந்தாங்க? அதை கொண்டு வரணும் அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. அவங்களோட எண்ணம் இந்த டீலிமிட்டேஷன் தொகுதி சீரமைப்புல எப்படியாச்சும் தென் மாநிலங்களோட சீட்டை குறைச்சிடணும், பிரதிநிதித்துவத்தை குறைச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதுக்கு தான் டீலிமிட்டேஷன் தொகுதி சீரமைப்பு பில். இதை காமிச்சு தள்ளிடலாம் நினைச்சாங்க. இப்போ இந்த பில் ஃபெயிலியர் ஆன உடனே, இந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் இது ஃபெயிலியர் ஆன உடனே கிரண் ரிஜிஜு பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டர், பாராளுமன்ற அஃபேர்ஸ் மினிஸ்டர், அவர் எந்திரிச்சு அடுத்த பில்லை நாங்கள் டிராப் பண்றோம், நம்ம மேல் கொண்டு போகவில்லை, நிப்பாட்டிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ தொகுதி சீரமைப்பு எதிர்த்து தமிழகத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு போராட்டத்தின் ஒரு வெற்றியாகத்தான் நம்ம இதை பார்க்கணும். பெண்கள் சீரமைப்பு பில்லை ஒரு மைனஸ். நீங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க? பெண்களுக்கு நிச்சயமா கிடையாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன கொண்டு வர, பெண்களுக்கு உனக்கு உரிமை கொண்டு வரணும்னா இந்த பார்லிமெண்ட்லேயே கொண்டு வந்துருக்கோம். அந்த பில்லை என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா, முதல்ல என்ன பண்ணணுமா, தொகுதி சீரமைக்கணும். முதல்ல சென்சஸ் எடுக்கணுமா, 2027 சென்சஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அதன் பேஸ் பண்ணி தொகுதியை சீரமைக்கணுமா. அப்போ தொகுதியை சீரமைச்சதை பேஸ் பண்ணி இவங்க விமன்ஸ் ரிசர்வேஷன் பில் கொடுப்பாங்களாம். அப்போ இந்த ஒருவேளை இந்த எப்படினாலும் இந்த இது பாஸ் ஆயிருந்தாலும் தொகுதி சீரமைப்பு பில் ஃபெயில் ஆயிருக்கும். அப்போ தொகுதி சீரமைப்பு பில் ஃபெயில் ஆயிருச்சுன்னா அப்ப அதை காமிச்சு பாருங்க, தொகுதி சீரமைப்பு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. தொகுதி சீரமைப்பு ஆயிருந்தா தான் நம்ம இதை பண்ண முடியும். அப்ப பண்ண முடியாது, நாளைக்கு ஒரு காரணத்தை அவங்க சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் எது கொண்டு வந்தாங்கன்னா, இப்போ இதை கொண்டு வர முடியாது. 2029 எலெக்ஷன்ல கொண்டு வர முடியாது. பெண்கள் ரிசர்வேஷன் கொடுத்தா 34 தான் கொண்டு வரணும் அப்படின்னு. அப்ப ஆப்போசிஷன் காரங்களாம் சொல்றாங்க. கரெக்டான பதில், ரிசர்வேஷன் கொண்டு வர இப்பமே கொண்டு வாங்க, 2/3 நான் சப்போர்ட் பண்றோம், 1/3 கொண்டு வர சப்போர்ட் பண்றோம். இருக்க 541 உன்னாலே கொண்டு வர முடியாது. அப்ப நீ இதை காமிச்சு அந்த டீலிமிட்டேஷனை பாஸ் பண்ணு நினைக்கிற. அப்ப டீலிமிட்டேஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இனிமேல் நாங்க என்ன பண்ணுவோம், டீலிமிட்டேஷனே ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அப்ப அந்த பில்லும் ஃபெயிலியர் ஆக்கி நீங்க நாளைக்கு காமிச்சிட்டு போயிருவீங்க. இதுதான் அவங்களோட எண்ணம். அப்போ பிஜேபி எப்படி அரசியல் மேரேஜ் எடுக்க போங்கன்னா, பெண்களுக்கு விரோதமானவர்கள் காங்கிரஸும் அதோட இணை கட்சிகள் நிச்சயமாக கிடையாது. ஏன்னா அவங்க தெளிவா சொல்றாங்க, இருக்கிறதுலே கூட நாங்க சப்போர்ட் பண்றோம். ஆனால் நீ இதை காமிச்சு நீ அந்த தொகுதி சீரமைப்பு பில்லை கொண்டு வரதை நாங்கள் எதிர்க்கிறோம், அதனால தோக்கடிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ பெண்கள் ரிசர்வேஷன் மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துல கூட அரசியல் பண்ணு நினைக்குது இந்த பிஜேபி அரசு. நீ கொண்டு வந்து என்ன பண்ணி தனியால பாஸ் பண்ணணும்னு உனக்கு என்ன இருந்தா நீ எப்படி கொண்டு வந்திருப்ப? அதை தனியா ஒரு பில் போட்டு கொண்டு வந்திருப்ப, இல்ல ஒரு மாசம் கழிச்சு கொண்டு வந்திருப்ப. அப்போ உனக்கு பாஸ் பண்ணணும்னு என்ன இல்ல, வேணுக்குனே அதை ஃபெயிலியர் ஆக்கணும்னு ஒரு பில்லை கொண்டு வந்து ஒரு சூழ்ச்சியான ஒரு பில்லா பிஜேபி கொண்டு வந்திருக்குன்னு பெண்கள் இதை புரிஞ்சுக்கணும். இந்த 2 நாள்ல கத்துவாங்க பாருங்க, தமிழ்நாட்டிலேயே பெங்கால் எலெக்ஷன்லாம் பெண்களுக்கு விரோதமான திமுக, பெண் விரோதமான காங்கிரஸ், பெண்கள் விரோதமான திரிணாமுல் காங்கிரஸ் பேசுவாங்க. அது காரணம் கிடையாது. உண்மையா இந்த பில் பாஸ் ஆகக்கூடாதுன்னே கொண்டு வரப்பட்ட ஒரு பில், அதுக்காக ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரி, இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா கிடையாது. டிராப் ஒரு பில் வந்து விமன்ஸ் பில்லை பத்தி அவன் கொண்டு வர மாட்டான். தொகுதி சீரமைப்புங்கிற பில் டிராப் ஆயிடுச்சு, இதோட முடிஞ்சதுன்னு கிடையாது. இன்னும் அடுத்த செஷன்ல கொண்டு வரலாம், இன்னும் அடுத்த செஷன்ல கொண்டு வரலாம். அப்ப தமிழ்நாட்டு தலைக்கு மேல தொங்கிட்டு இருக்க கத்தி இருந்துகிட்டு தான் இருக்கு. இன்னும் பிஜேபி நம் தலைக்கு மேல் தொங்க விட்டு கொண்டிருக்கின்ற அந்த தொகுதி சீரமைப்புங்கிற கத்தி பெர்மனண்டா நிரந்தரமாக எடுக்கப்படவில்லை, தலைக்கு மேல தொங்கிக்கிட்டு தான் இருக்கு. அப்ப பிஜேபி நான் அடுத்த தடவை கொண்டு வருமா, நிச்சயமாக அவர்கள் அடுத்த செக்ஷன்லயோ இல்ல ஒரு வருஷம் கழிச்சோ கண்டிப்பா கொண்டு வரத்தான் செய்வாங்க. இந்த அபாயம் என்றைக்குமே பிஜேபி இருக்கின்ற வரைக்கும் தமிழக மக்களுக்கும் தமிழக தொகுதிகளுக்கும் இருக்கத்தான் செய்யும். அன்றைக்கும் நாம் எதிர்த்துதான் ஆக வேண்டும். அவங்களோட தகவல்லாம் என்ன வருதுன்னா, அந்த கடைசி நிமிஷ பேச்சுவார்த்தை உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா, அதெல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவங்க விமன்ஸ் ரிசர்வேஷனை குறிச்சு அவங்க பெருசா வருத்தப்படல. அவங்களோட கணக்கு இந்த டீலிமிட்டேஷன் தொகுதி சீரமைப்பு அந்த பேச்சுவார்த்தை எரிபடலன்னா ஒரு பில் தோக்குது. இப்படி கொண்டு வர பில் ஒரு தோக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய சம்மட்டி அடி, மரண அடி ஒரு கவர்மெண்ட்டுக்கு.
இப்படி ஒரு பில்லு தோந்து அடுத்த பில்லை வித்ரா பண்ண வச்சது பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு இதுவரை சந்தித்ததால் ஒரு மிகப்பெரிய ரிவர்சல், ஒரு மிகப்பெரிய தோல்வி. இது ஒரு முதல் தோல்வியா இல்ல இதை அவங்க சமாளிக்க போறாங்க காலம் தான் சொல்லுவோம். ஆனால் ஒரு விஷயத்தை தமிழக மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், தொகுதி சீரமைப்புங்கிற அந்த அபாயம் இன்னும் நம் தலைமையை விட்டு முழுமையாக நீங்கவில்லை. இப்ப வந்திருக்கிறது போயிருக்கு, அவ்வளவுதான். அடுத்து தொடர்ந்து வருமானம் நிச்சயமாக வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் சந்திப்போம்.